ஸ்டிராய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயினாக நம்ம சொல்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வாஸ்ட் குரூப் ஆஃப் மெடிசன். ஸோ ஸ்டிராய்ட்ஸில் வந்து சில இதெல்லாம் லைஃப் சேவிங் கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து தே ஆர் நாட் டேக்கிங். நம்ம எடுத்துக்கிறது வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸில் வரக்கூடிய அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸுங்கிறது ஆக்சுவலாக நம்ம மேல் பாடியில் வந்து டெஸ்டோஸ்டெரான் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த டெஸ்டோஸ்டெரான்ங்கிறது வந்து ஒரு பர்சனை டாலர் ஆக்கவும் ஸ்ட்ராங்கர் ஆக்கவும் மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புல நேச்சுரலாக வர ஒரு விஷயம். அது ஒருத்தருக்கும் ஒரு வேரியபிள் லிமிட்ஸில் இருக்கும். ஸோ அந்த நார்மல் ரேஞ்ச் வந்து ஒரு 200லேருந்து 600 வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நார்மலாக இருக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ மசில்ஸ் பில்ட் ஆகுதோ அதுதான் வந்து நேச்சுரலாக ஹியூமன் பாடிக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு காமிக்கில் பார்க்குற ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியோ ஒரு ஃபிசிக் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அவங்களுடைய ஜாப் ப்ரெஷர்னால் இருக்கலாம். அவங்க மீடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேரக்டர் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான ரோலுக்கு ஒரு அப்பியரன்ஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க ஒரு ஷார்ட் வயலுக்கு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காம்படிஷன் போகிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டைன் சிமெட்ரி வேணும், ஒரு சர்டைன் இது இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போவும் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங்காக அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க. பட் இது எடுக்கிறது வந்து எப்போவுமே சேஃப் கிடையாது. ஈவன் இஃப் இட் இஸ் டேக்கன் அண்டர் த மெடிக்கல் சூப்பர்விஷன், அப்போ கூட அவங்க பாடியில் சில சேஞ்சஸ் வரும், இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் வரும். ஒன்று வந்து கொஞ்சம் டெஸ்டோஸ்டெரான் எடுத்தாலே நேட்டிவாக அவங்க உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற டெஸ்டோஸ்டெரான் குறைஞ்சிடும். இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சுகர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உடம்புல வந்து அந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு, ஹைப்பர் டென்ஷன் மாதிரி இஷ்யூஸ் வரலாம். இது தன்னுடைய உடல் மட்டும் கெடுக்காமல் அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அவங்க மன ரீதியாக வந்து மோர் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணலாம், இன்னும் ஆங்கர் ஜாஸ்தியாக வரலாம். ஸோ ஒரு சொசைட்டிலையும் அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு அந்த பர்சனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறுற மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எடுக்கிறது மெடிக்கலி ஸ்பீக்கிங் இட்ஸ் நெவர் சேஃப். ஓகே. அது வந்து ஒருத்தர் அவங்க பர்சனல் இதுக்காக பண்ணுறாங்க.